ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒயிட் ஹேர் இருக்கா? கவலைப்படாதீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1.5 ஸ்பூன் வெந்தயம், 2யும் நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணதுக்கு மேலே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, இது 2யும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இரும்பு சட்டி எடுத்துக்கிட்டு அதில் பைப் வாட்டரே யூஸ் பண்ணலாம். அந்த தண்ணியை எடுத்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த பேஸ்ட்டையும் எடுத்து அந்த தண்ணியிலே போட்டுருங்க. அந்த தண்ணியில் பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் டீத்தூள், 3 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் போட்டுக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் கொட்டுறது ஸ்டாப் ஆகும். ரோஸ்மெரி லீவ்ஸ் 1 ஸ்பூன், 1 கைப்பிடி பச்சை அரிசி, இதெல்லாமே நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகிட்டு அந்த தண்ணியை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஜெல்லு பதத்துக்கு வரணும். அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டும் போது அதோட தண்ணி நல்லா இறங்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்பூன் வச்சு நல்லா வடித்து எடுத்துருங்க. எடுத்த அந்த தண்ணியை தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி போகிறோம். அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தண்ணியை ஃபுல்லாக நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறின பிறகு அந்த நீலி அவுரி பொடி மட்டும் போதும். அதை ஒரு பேக்கெட் இப்போ நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த அவுரி பொடியை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததை அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் மருதாணி பவுட்ருலாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மருதாணி பவுட்ரு யூஸ் பண்ணும் பொழுது நம்ம குழந்தைங்களோட ஹேர் ரெட் கலராக இருக்கும்போது ஒரு வயசான பாட்டி அந்த மாதிரி தெரியும். அதனால் நம்ம மருதாணி யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம அவுரி பொடி மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். பார்த்தீங்களா ஒயிட் ஹேர் எப்படி தெரியுதுன்னு? இன்னும் அதிகமாக இருந்தது. நான் இதை ஒரு 4-5 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஓரளவு எல்லாமே குறைஞ்சிருக்கு, நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஒயிட் ஹேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருந்தது. நமக்கு பார்க்கும் போதே என்னடா இந்த வயசுலேயே இவ்வளோ ஒயிட் ஹேர் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹேர் டை அப்படின்னா அதை யூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. பசங்களுக்கு எப்படிடா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதனால் நான் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்ல ரிசல்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்ல. இதில் நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் தேவையே இல்லை. நான் ஆல்ரெடி நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம்ஸ் யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த இது நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. என்ன ஒன்று, ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வரைக்கும் ஓரளவு பிளாக் தெரியுது. அதுக்கப்புறமா ஒயிட் ஹேர் வரும். நம்ம என்ன பண்ணணும், திருப்பியும் அந்த பேக் போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம இந்த பேக் போடும்போது ஹேரும் நல்லா க்ரோத் ஆகுது. நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது ஹேரு. நீங்கள் எதுவுமே வருத்தப்பட தேவையில்ல. பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இந்த பேக்லாம் அப்ளை பண்ணி முடித்த பிறகு ஒரு 1 ஹவர் போதும். அப்படியே நீங்கள் இதை காய வச்சிட்டிங்கனாவே போதும். நல்லா ட்ரை ஆன பிறகு வெறும் வாட்ரு வச்சே யூஸ் பண்ணுங்கள். ஷாம்பு எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் நார்மலாக தண்ணியை ஊற்றி குளிக்கிறதோட ஷவரில் குளிக்கும்போது உள்ளே இருக்க அந்த பவுடர் எல்லாமே க்ளீன் ஆகும். நீங்கள் மேக்ஸிமம் ஷவரில் நல்லா அலசும் போது நல்லா ஃபுல்லாக எல்லாமே அந்த பேக்கில் போட்டது எல்லாமே க்ளீனாக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ண பிறகு ஹேரை பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் யோசிக்காமல் இந்த பேக்கை ரெடி பண்ணி உங்கள் பசங்களுக்கு போடுங்க. ஹேர் சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ரியலாக க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பவுட்ரு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குது. நானுமே இந்த மாதிரி எவ்வளவோ தேடி இந்த ஹேரு எப்படி இந்த ஒயிட் ஹேரை ரிமூவ் பண்ணுறது, நம்ம இதுக்கு சொல்யூஷனே கிடையாதா அப்படி ரெடி பண்ணி அப்ளை பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களோட பசங்களுக்கும் இந்த மாதிரி ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா இதை பயப்படாமல் அப்ளை பண்ணுங்கள். ஹேரு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா குட்டியாக தான் இருந்துச்சு, இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு. நல்ல ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.